this dove that we read in this Leviticus 1:15-17, and I'm going to put it into that cleft of the rock in Song of Solomon 2:14. The justification is this dove in Leviticus is me, and that dove in Song of Solomon is also me. இப்பொழுது லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்டோமே, இந்த புறாவை எடுத்து உன்னத பாண்டியன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டதான அந்த கட்டளையின் வெடிப்புக்குள் நான் வைக்கப் போகிறேன். இப்படி நான் செய்வது நியாயமா என்று கேட்டால் அதற்கு ஒரு நியாயத்தை நான் சொல்லுகிறேன். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த அந்த புறாவும் என்னை தான் குறிக்கிறது, இந்த கண்மணியின் வெடிப்புகளில் இருக்கிற புறாவும் என்னை தான் குறிக்கிறது. Which is the most boring book of the Bible? வேதத்திலேயே மிகவும் சலிப்பூட்டுகிற புஸ்தகம் எது? Some of you will say Numbers, some of you will say Leviticus. சிலர் என்னாகமம் என்று சொல்லுகிறீர்கள், சிலர் லேவியராகமம் என்று சொல்லுகிறீர்கள். In Numbers there are some stories, in Leviticus there are no stories. என்னாகமத்திலாவது சில கதைகள் ஆங்காங்கே வருகிறது, லேவியராகமத்தில் சுத்தமா இல்லை. But for me today, Leviticus is becoming the second Song of Solomon, because through these sacrifices my bridegroom is teaching me how to get intimate with him. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த லேவியராகமம் எனக்கு இரண்டாவது உன்னத பாட்டாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த பலிகளின் வாயிலாக என்னுடைய மனவாளன் அவரோடு நான் இன்னும் எப்படி நெருங்கி சேர்வது என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். This old personality called Teju, இந்த தேஜு என்கிறதான இந்த பழைய ஆளுமை, because he's been infected like a 4th-stage cancer by sin. அவன் பாவம் அல்லது ஜென்ம பாவத்தினால் ஒரு 4ஆம் கட்ட புற்றுநோய் எப்படி ஒருவனுடைய சரீரம் முழுவதும் பரவுகிறதோ அப்படி இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால், this old personality has made a secret contract with hell. இந்த பழைய ஆளுமை நரகத்தோடு ஒரு ரகசியமான ஒப்பந்தத்தை செய்து விட்டார். That means my old personality has made a vow with hell, saying at the end of Teju's life I will bring him to hell. அதாவது என்னுடைய பழைய ஆளுமை நரகத்தோடு எழுதப்படாத ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கிறது. என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், இந்த தேவனுடைய வாழ்க்கை முடியும் போது நான் இவனை கொண்டு வந்து நரகத்திலே ஒப்படைக்கிறேன் என்று ஒரு சபதம் எடுத்திருக்கிறார். Your old man called by your name has made a secret contract with hell. That means you may not realize it. To draw you, to entice you, to tempt you, to give you the happiness that you want, so that at the end of your life you are dragged to hell. ரகசிய ஒப்பந்தம் என்று சொல்லும் போது ஒருவேளை உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். உங்களுடைய பழைய ஆளுமை அது உங்களை வசீகரித்து, உங்களை கவர்ந்தெடுத்து, உங்களை